மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா துளசி, அதுக்கப்புறம் அபிராமி நாச்சியார், அதுக்கப்புறம் சின்ன தம்பி எல்லாம் ஒரு நாடகத்துக்கு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அந்த நாடகத்தில் சின்ன தம்பியும் நடிக்கிறாங்க. சின்ன தம்பி பார்த்திங்கன்னா ஒரு வேடன் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. துளசி பார்த்திங்க அப்படின்னா அந்த நாடகத்தை ரொம்பவே ஆர்வமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. சின்ன தம்பி வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் சூப்பராக வந்து நடிக்கிறாங்க. கீழே உட்காந்துருந்த எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா கை தட்டி அதை கொண்டாடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அபிராமி நாச்சியார் வந்து ஒரு சாமியாரை போய் பார்க்குறாங்க. அந்த சாமியார்கிட்ட துளசியை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அன்னைக்கே வந்து புருஷனை வந்து இழந்துட்டு நிற்கிறா. ஆனால் இந்த பொண்ணுக்கு திரும்ப கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அபிராமி நாச்சியார் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அபிராமி நாச்சியார் பார்த்திங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க விட மாட்டேன், என் மருமக என் கூட தான் இருப்பா, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியாரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாமியார்கிட்டயே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, விதிப்படி நடக்கிறது நடந்தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.